நீங்க என்னைக்காவது கன்ட்ரி வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் OAuth அப்படின்னு சொல்லுவோம். இந்த OAuth அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பாஸ்வேர்டே ஷேர் பண்ணாம, எந்த ஒரு வெப்சைட் ஆர் ஆப் கூடயும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அது எப்படி பாஸ்வேர்டே ஷேர் பண்ணாம அது ஒர்க் ஆகுது? அந்த பாஸ்வேர்டுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஒரு ட்ரஸ்டட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அதாவது அந்த வெப்சைட் ஆர் ஆப் அந்த சர்வீஸை ட்ரஸ்ட் பண்ணுது. நீ இந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ்ல ஆல்ரெடி லாகின்ல இருந்தீங்கன்னா, என்னோட ஆப் ஆர் என்னோட வெப்சைட்டுக்குள்ளேயே நீ லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த கேஸ்ல நம்ம கூகுள் எடுத்துக்கலாம். நீங்க கன்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணும்னா, அந்த வெப்சைட் கூகுளோட லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். நீங்க கூகுளோட லாகின் பேஜ்ல போய் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிப்பீங்க. இல்லைன்னா குரோமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி குரோம்ல லாகின்ல இருந்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் தான் பர்மிஷன் ஸ்கிரீன். அந்த பர்மிஷன் ஸ்கிரீன்ல அந்த வெப்சைட் என்னென்ன டேட்டாலாம் கூகுள் கிட்ட இருந்து அக்சஸ் பண்ண போகுது அப்படிங்கறத உங்ககிட்ட ஷோ பண்ணும். நீங்க அலோ பண்றீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கூகுள் கேட்கும். நீங்க அலோ பண்ணீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணும்னா, கூகுள் ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணும், ஒரு டெம்பரரி டோக்கன். அந்த டெம்பரரி டேட்டா எதுக்காக அப்படின்னா, கூகுள் கிட்ட இருந்து உங்களோட நேம், இமெயில் எல்லாமே அந்த ஒரிஜினலான வெப்சைட் கலெக்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த டோக்கன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அது அந்த ஒரிஜினல் வெப்சைட்டோட யூஐக்கு சென்ட் ஆகும். அந்த யூஐ அந்த டோக்கனை ரிசீவ் பண்ணிட்டு அதோட பேக் அண்ட் சர்வருக்கு கால் பண்ணும். கால் பண்ணி இந்த யூசரை ஆத்தென்டிகேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பேக் அண்ட் அந்த டோக்கனை ரிசீவ் பண்ணி கூகுள் கிட்ட அந்த டோக்கனை சென்ட் பண்ணி அவங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக் அண்ட் சர்வர் ஒரு ஆத்தென்டிகேஷன் டோக்கனை கிரியேட் பண்ணும். இந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கனை வச்சு தான் அந்த யூசர் மற்ற எல்லா டேட்டா சர்வீஸையும் அக்சஸ் பண்ண முடியும். அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ணி அந்த யூசர் லாகின் பண்ணிப்பாங்க. இந்த மொத்த ப்ராசஸ்லையும் உங்களோட பாஸ்வேர்ட் ஸ்டில் கூகுள் கிட்ட தான் இருக்கும். அது அந்த ஒரிஜினல் வெப்சைட் கூட ஷேர் ஆயிருக்காது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டோக்கன் மட்டும் தான் கிரியேட் ஆகி ஷேர் ஆயிருக்கும். அந்த டோக்கனுமே கொஞ்ச நேரம் கழிச்சு எக்ஸ்பயர் ஆயிரும். எக்ஸ்பயர் ஆகி முடிச்ச அப்புறம் நீங்க மறுபடியும் உங்களை லாகின் பண்ண சொல்லும். இப்படி தான் ஒரு OAuth ஃப்ளோ ஒர்க் ஆகுது. இந்த OAuth ஃப்ளோ எல்லார்கிட்டையும் இல்லை, கூகுள் அண்ட் ஃபேஸ்புக், GitHub இந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்டட் சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க.